சிலப்பதிகார கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோவலன் கண்ணகி கதை. கோவலனை தப்பாக தீர்ப்பு சொல்லி கொண்டுட்டாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே கண்ணகி நேராக அந்த அவைக்களத்துக்கு வரா. வந்து அந்த வாயில் கப்போன்கிட்ட நீ யாருன்னு கேட்டவுடனே அவள் அறிவுகட்ட மன்னனா அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ திட்டுறான். அந்த வாயில் காப்போன்ட்ட அந்த பாண்டிய மன்னனை பற்றி என்னென்னவோ திட்டி நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்றான். இந்த வாயில் காப்பன் உள்ளே போனவுடனே என்ன சொல்லியிருக்கணும்? ராஜா, யாரோ ஒரு பொம்பளை உங்களை ரொம்ப திட்டுறான். நம்மளாக இருந்தால் அப்படி தானே சொல்லியிருப்போம். ஒருத்தவங்களை பற்றி சொன்னால் அவன் சொன்னது இல்லாமல் 2 சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த வாயில் காப்பன் உள்ளே போய் கண்ணகி பேசின எதையும் சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னா, கண்ணீரோடு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவ்வளோதான். அழுதுகிட்டு ஒரு பொண்ணு வந்துக்கிறா. உள்ளே வந்தவுடனே சரி அவளை அனுப்பின. உள்ளே வந்தவுடனே அழுதுகிட்டே வரையே நீ யாருமா? இவ திட்டினதை பற்றி இவனும் சொல்லலை, வந்திருக்கிற மற்ற விஷயத்தை பற்றி. 2 பேரும் எதை பற்றி பேசுனாங்க? கண்ணீரை பற்றி தான். ஒரு நல்ல அரசன், அது ஒரு நல்ல தலைவன் எப்பொழுதும் தன் மக்களின் கண்ணீரை பற்றி, அவர்கள் கண்ணீரை துடைப்பதை பற்றி தான் கவலைப்படுவான் என்பதற்கு இலக்கியங்களில் ஏராளமான சான்று உண்டு. நம்மளை பற்றி ஒருத்தர் திட்டான், கோபத்தில் அவள் 1000 திட்டிருப்பான். அதை சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்பி மன்னனுக்கும் அவளுக்கும் அந்த கருத்து வேறுபாடை உருவாக்காமல் அந்த வாயில் காப்பன் பாருங்கள் எவ்வளோ புத்திசாலி. உள்ளே போய் அவையை திட்டுறதுக்கு பின்னாலாம் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கண்ணீர். அந்த கண்ணீருக்கு காரணம் கண்டுபிடிச்சா ஏன் திட்டுறான்னு தெரிஞ்சிடும். நேராக போய் என்ன சொன்னால், கண்ணீரோடு ஒரு பெண் இருக்கிறாள், அழுதுகிட்டே ஒருத்தர் வந்திருக்கிறா, அவ்வளோதான். அவள் திட்டினது எதையும் சொல்லு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம சொன்னாங்கன்னா ஏதோ ஆதங்கத்தில் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க, பிரச்சனையை மட்டும் பேசாமல் என்ன சொன்னால் தெரியுமா உன்னை பற்றி, ஐயோ எவ்வளோ சொன்னால் அவ்வளோதான், நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எனவே ஒரு பிரச்சனையை தீர்ப்பது என்பது பிரச்சனையின் அடிநாதம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை உணர்ந்து கொள்வது தான் இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற உண்மை.